பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் டிவிகேல 12 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதுல பல தீர்மானங்கள் இருந்தாலுமே கூட மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியா இருந்த நிலையில இப்போ 4 முனை போட்டியா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய அதே வேளையில அதிமுக இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகம் எங்களோட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, வந்தா நல்லது அப்படிங்கறது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ விஜயோடைய இந்த தீர்மானத்தின் மூலமா கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் மூலமா அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கிறாங்களா? டிவிக்கு என்ன மெசேஜ் இப்ப கன்வே பண்றாங்க? இல்ல, அதாவது அதிமுக பொதுக்கூட்டத்துல எடப்பாடி அவர்கள் தாவேக்கா கொடியை பார்த்த உடனே உற்சாகம் அடைந்து கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, உதயகுமார் போன்றவர்கள்லாம் தாவேக்காவுக்கு ஓப்பனாவே அழைப்பு விடுத்தாங்க. எங்க கூட வந்திருக்க, திமுக உங்களை அடிச்சிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதை எதையுமே கணக்கில் எடுத்துக்காம ரொம்ப திட்டவட்டமாக ஒரு தீர்மானத்தை தாவேக்கா பொதுக்குழு போட்டிருக்கு. அதாவது விஜய் தலைமையில் கூட்டணி, முதல் வேட்பாளர் விஜய், இப்படி சொன்னதன் மூலமாக ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி அதிமுகவுடைய கூட்டணி கிடையவே கிடையாதுன்றத இப்போதைக்கு தீர்மானிச்சிருக்காங்க. தேர்தல் இருக்கிறதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமானு நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதிமுகவோட எங்களுக்கு எந்த விதமான ஒத்தோ உறவோ கிடையாது, கூட்டணி கிடையாது அப்படின்ற விஷயத்தை தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க. பாஜகவோட அவங்க என்னைக்குமே சேர மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். கொள்கை எதிரின்னு அவங்க டிக்ளேர் பண்ண வரைக்கும் பாஜகவோட சேரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழகத்துல ஏற்கனவே இப்போ 3 முனை விஜய் அதிமுகவோட சேர்ந்திருந்தாருன்னா ஒருவேளை பாஜக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இப்ப 4 முனை போட்டி, நீங்க சொல்ற மாதிரி 4 முனை போட்டி கன்ஃபார்ம் ஆயிடுது. அதிமுக இதுவரை ஒரு விஷயத்தை இப்ப உருவாக்கி வந்தாங்க. ஒரு என்ன உருவாக்கி வந்தாங்கன்னா, தாவேக்கா நம்மளோட சேர்ந்துரும், நமக்கு எலெக்ஷன்ல வெற்றி நிச்சயம்னு அவங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி கவலைப்படாதீங்க, நம்ம வெற்றியை தான் நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம கூட்டணியில தாவேக்கா இணைஞ்சிரும்ன்ற ஒரு விஷயத்த திருப்பி அவங்க தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் சொல்லிட்டே வந்தாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது போன்ற விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு ஓப்பனாவே பொதுக்குழுல முதல் வேட்பாளர் நான் எங்க தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னது மூலமாக அதிமுகவுக்கு கதவை மூடியதன் மூலமாக இது யாருக்கு பெரிய ஷாக் அப்படின்னா, அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தான் பெரிய ஷாக். அவங்கள மன ரீதியாக அதிமுக தலைமை என்ன பண்ணிருக்கு, தாவேக்கா வந்துடும் நம்ம கூட்டணிக்குன்னு தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்கா கூட்டணியில் இல்லைன்னு மன ரீதியாக ஒரு பலவீனம் அடைஞ்சிருவாங்க அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும். அதை அந்த தவறை அதிமுக பண்ணிடுச்சு. அது மாதிரி பண்ணிருக்க கூடாது. இன்னைக்கு எலெக்ஷன் நோக்கி போகும்போது ஒரு நம்பிக்கையோட போலான்ற ஒரு சூழல் மாறி, ஐயோ நம்ம கூட்டணி பலமா இருக்கா பலமில்லாததற்கான ஒரு சந்தேகத்தோட அதிமுக தொண்டர்கள் அணுக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானதுக்கு காரணமே அதிமுக தலைவர்கள் உருவாக்கின இந்த தோற்றம் தான். எப்படின்னு தாவேக்காவோட கூட்டணி வந்துடும். இன்னைக்கு தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மன ரீதியா சோழ அடைஞ்சிருவாங்க. அதுதான் உண்மை. ஸோ இந்த நிலைமையை உருவானதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் தான். எடப்பாடி அதிமுக தலைவர்கள் தான். இது ஒரு தவறான அணுகுமுறையை அவங்க கையாண்டிருக்காங்க. எலெக்ஷன் போது நீங்க கூட்டணி அமைக்கிறது வேற விஷயம். முன்னாடியே நீங்க இன்னொரு கட்சி வந்துடும் சொல்லி நீங்க உங்க தொண்டர்களை தயார்படுத்துறது தவறான விஷயம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தீர்மானங்கள்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசை எதிர்த்து மீனவர் பிரச்சனைகள் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் உடனே நிறுத்த சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மத்திய அரசு எடுக்கிற பல நடவடிக்கைகளை அவங்க சுட்டி காட்டுறாங்க, கண்டிக்கிறாங்கன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த பொதுக்குழு, அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், நாங்கள் இன்னும் உறுதியோடு தான் இருக்கிறோம், ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உறுதியா இருக்கிறோம், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது போன்ற விஷயங்களை மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க தாவேக்கா என்பது என் கருத்து. சரி, இந்த தீர்மானம் மூலமா அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியா இப்போ மாறி இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியை ஏற்றுக்கிட்டு எந்தெந்த கட்சிகள் இவரோட கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கெஸ்ஸா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மாதிரி இப்போ விஜய் தலைமையில் கூட்டணி அப்படின்ற போது தேமுதிக, பாமக, ஈவன் பாமக அன்புமணி கூட கடைசி நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசி கட்டத்தில் திமுக கூட்டணியில ஏதாவது சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிருப்தி அடைகிற மாதிரி விஷயங்கள் தான் அங்கிருந்து யாராவது 1-2 கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் போது பல்வேறு கட்சிகள் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. கூட்டணியில கேட்ட நம்பர்ஸ், கேட்ட இடங்கள், தொகுதிகள், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் வைகோ உணர்ச்சி வசப்பட்டு பல முடிவுகள் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் எடுத்திருக்காரு கூட்டணியை பத்தி பேசும்போதெல்லாம். அதனால எந்த கட்சிகள் எப்படிப்பட்ட ஒரு முடிவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தற்சமயத்துக்கு யாரோட கூட்டணி இல்லை, அப்போ விஜய் முதல்வர் என்ற விஷயத்தை ஏற்றுண்டு வரணும். வரவங்கலாம் விஜய் முதல்வர் என்ற விஷயத்தை ஏற்றுண்டு எவ்வளவு கட்சிகள் வரும்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது தேமுதிக போன்ற கட்சிகள் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா.
பாமக அன்புமணி கூட கடைசி நேரத்தில் ஒருவேளை அதிமுக பாஜகவோட போறதுக்கு போல விஜயோட போனா என்னன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா மத்திய தமிழகத்துல வந்து விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க அவங்க அப்படி கூட பாமக அன்புமணி அப்படி கூட ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் என்பது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட நாங்கள் உறுதியா இருக்கோம், தெளிவா இருக்கோம், பலமோட தான் இருக்கோம்னு காதக்க மீண்டும் வலியுறுத்துற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.